நம்பினால் நம்புங்கள். மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். மற்ற ஜீவராசிகளைப் போல் அல்லாமல் கடவுள் மனிதனை தனது உருவ அமைப்பிலேயே படைத்திருக்கிறார் என்கிறது கிறிஸ்துவ மதம். இன்று மாதம் ஒரு நாள் மாதாவாக மாறும் பெண், அன்று மட்டுமே அவர் எழுந்து நடக்கும் அதிசயம். கடவுள்களால் பூமியில் அவதாரம் எடுக்க முடியாத போது தேவதூதர்கள் வழியாக தங்களது செயல்களை செய்வார்கள் என்கிற நம்பிக்கை அனைத்து மதங்களிலும் இருக்கிறது. கடவுள் அருள் கிடைத்து சாமியார்கள் ஆனேன் என்று கூறுபவர்கள் மத்தியில் நாம் இன்று பார்க்க போகும் பெண் வித்தியாசமானவர். மாதத்தின் முதல் சனிக்கிழமை இப்படித்தான் பரபரப்பாக காட்சியளிக்கும். திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்துள்ள கோனேரிப்பட்டி. மக்கள் வெள்ளத்திற்கு நடுவே நின்றபடி தன்னை மறந்து அருள்வாக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் இவர் ஆரோக்கிய மேரி. அருள் சொல்லும் குரல் மட்டும்தான் அவருடையது. ஆனால் வாக்கு மாதாவினுடையது என்கிறார்கள் ஆரோக்கிய மேரியை தேடி வரும் பக்தர்கள். ஆம், மாதத்தின் முதல் சனிக்கிழமைகளில் மட்டும் மாதாவாகவே மாறிப்போகிறார் இந்த பெண். மாதத்தின் இந்த ஒரு நாள் தவிர மீதமுள்ள 29 அல்லது 30 நாட்கள் ஆரோக்கிய மேரியால் எழுந்து நடக்கக்கூட முடியாது. படுத்த படுக்கையாகவே தான் இருப்பார். மாதா இறங்கும் ஒரு நாளில் இவரை காண பலர் வருகிறார்கள். தங்களது குறைகளை கூறி ஆசி பெற்று செல்கிறார்கள். ஆரோக்கிய மேரிக்கும் செல்வத்திற்கும் கடந்த 1988ஆம் வருடம் திருமணம் நடந்தது. 11 வருடத்தில் இவர்களுக்கு 5 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். நான் 11 வருஷம் நல்லாவே இருந்தேன். எல்லா இது ஃபுல்லாக எங்கள் தோட்டம் தான். நான் தான் எல்லாமே வேலை பார்ப்பேன். எல்லா வேலையும் கம்ப்ளீட் எல்லாம் நான் தான் செய்வேன். அத்தனை ஆண்டுகள் சுமூகமாக நகர்ந்த வாழ்க்கை திடீரென ஒரு பிரச்சனையை தூண்டியது. கடைசி பெண் குழந்தையான பிரின்ஸ் பிறந்த 4வது மாதத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போனது ஆரோக்கிய மேரிக்கு. முதலில் தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அப்போதே கண் பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க துவங்கினார் ஆரோக்கிய மேரி. சில மாதங்களில் கண் பார்வை முற்றிலுமாக போனது. அதோடு மட்டுமல்லாமல் கை கால்களும் செயலிழந்தன. ஆங்கில மருத்துவம், நாட்டு வைத்தியம் என எதற்கும் குணமாகவில்லை அவரது உடல்நிலை. வாய் திறந்து பேசும் திறனும் குறைய துவங்கியது. கன்றாக பார்த்துட்டு அது செத்தா சாப்பிட்டும் இருந்தா இருக்கட்டும், நீ எந்த வைத்தியம் பண்ண வேணாம். ஜிஹெச்லயே கவர்மெண்ட் டாக்டருங்களே முடியாதுன்ட்டாங்க. எல்லா ஆஸ்பத்திரிலையும் பார்த்துட்டோம். அது கட்டையோட போனா போகட்டும், மக்களுக்கு இருக்கிற வரைக்கும் துணையா இருக்கட்டும் அப்படின்ட்டுங்க. 2003ஆம் வருடத்தின் பாதியில் முழுவதுமாக படுத்த படுக்கையானார் ஆரோக்கிய மேரி. வெறும் திரவ உணவை மட்டுமே அவர் உட்கொள்ள முடியும். மருத்துவத்தால் இனி பயனில்லை என மருத்துவர்களும் கைவிரித்து விட்டதால் அவரின் இறுதி நாட்களை எதிர்பார்த்திருந்தனர் அவரது உறவினர்கள். கணவர் செல்வம் மற்றும் மூத்த மகள் 2 பேரும் குடும்பத்தை கஷ்டப்பட்டு எப்படியோ பார்த்து கொண்டனர். கோனேரிப்பட்டி கிராமத்தில் யாரேனும் இறந்து போனால் அருகில் உள்ள சர்ச்சின் மணியை அடிப்பது வழக்கம். ஆரோக்கிய மேரி படுக்கையில் இருந்தபோது எப்போது அங்கே மணி ஒலித்தாலும் அவரது கணவருக்கு பயம் தொற்றிக் கொள்ளும். படுக்கையிலேயே உணர்வின்றி இருந்த மேரி பைபிள் வாசிப்பதை மட்டும் நிறுத்தவில்லை. தன்னால் முடியாத நேரங்களில் தனது மகள்களை படிக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருப்பார் அவர். ஆரோக்கிய மேரியின் கைகளில் இருக்கும் ஜெபமாலை 24 மணி நேரமும் உருண்டு கொண்டே இருக்குமா. என் கையில அந்த ஜோமால
சொல்லி சொல்லி என் கை இப்படி போயிடுச்சு. இந்த கை தானாகவே இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த கடைசி நேரத்தில் பைத்தியம் ஆகிற நிலைமையில தான் இந்த ஜோமாலையை நான் பிடிச்சேன். இந்த ஜோமாலை பிடிச்சி என் கை இப்படியே தான் இருக்கும். நான் இப்படியே தான் உருட்டிக்கிட்டே தான் இருப்பேன். இப்படியே நகர்ந்தது 4 வருடங்கள். அக்டோபர் 27, 2007 அந்த அதிசய நிகழ்வு அரங்கேறிய நாள். அன்றைய தினம் மாலை. இது நாள் வரையில் வாய் திறந்து பேசாமல் இருந்த மேரி திடீரென பேசத் துவங்கினார். கை கால்கள் செயலிழந்திருந்த அவர் எழுந்து நடக்கத் துவங்கினார். பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி. இப்படி முடங்கி கிடந்தவங்க திடீரென்று 6 மணி இருக்குங்க, திடீரென்று ஏஞ்சி உக்காந்தாங்க. உட்காந்த உடனே எங்கள் பிள்ளைகள் அனைத்தும், அவரும் எங்கள் பெரிய மாமனார் மகனும், என்னம்மா வாய் பேச மாட்டாங்க, கண்ணு பார்வை இழந்து கிடக்குறாங்க, இப்படி விட்டவங்க எழுஞ்சி உக்காடுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒரே சவுண்டுங்க. இப்போ மக்கள்லாம் ஒரே ஆர்வத்தோட கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்த ஆரம்பிச்சு விட்ட உடனே அங்கங்கே சுற்று வட்டாரம் பூரா எல்லாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. மாதா வந்து எங்கள் அம்மாவை எழுப்பினாங்க. எழுப்பிட்டு உடனே நாங்களும் வேறு வேலையில் இருந்தோம். அப்போ எங்கள் அம்மா வந்து எழுப்பின பிறகு எங்கள் அம்மா வந்து ஏஞ்சி பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே நாங்கள்லாம் கத்தி அழுதோம். அப்புறம் எங்கள் ஊருக்காரங்களாம் வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களாம் வந்தோடனே அதுக்கப்புறம் மாதா சொன்னாங்க, நான் தான் வடிமாநகர ஆரோக்கிய அன்னை அப்படின்னு சொன்னாங்க. ஆரோக்கிய மேரி எழுந்து நடந்த தினம் திங்கட்கிழமை. அப்போது அவருக்கு மாதா காட்சி தந்து வருகிற சனிக்கிழமை மக்கள் முன்னிலையில் இழந்து போன கண் பார்வையை திரும்பத் தருவதாக கூறினாராம். இந்த செய்தி அக்கம் பக்கத்து ஊர்களுக்கு பரவியது. திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளுக்கு இடைப்பட்ட 5 தினங்களும் மேரியின் வீட்டில் கூட்டம் கூடுவதும் கலைவருமாக இருந்தது. நவம்பர் 3, 2007 மாதா தோன்றி தனக்கு கண் தருவதாக மேரி கூறிய தினம். பொதுமக்கள் மட்டுமின்றி பத்திரிகைகளும் ஊடகங்களும் கூட ஆரோக்கிய மேரியின் வீட்டு முன் குவிந்திருந்தனர். சிலர் பக்தி பரவசத்தோடு வந்திருந்தனர். சிலர் அதை நம்பாமல் கேளிக்கையாகவும் எண்ணி வந்திருந்தனர். கரெக்டா 8 மணிக்கு 5 நிமிஷம் இருக்குது, மாதா என்னை வெளியில கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னுடைய பிள்ளையினுடைய கண்ணு பூத்திருக்குதுன்னு நினைக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னை கண்ணை நான் திறக்க வைக்கிறேன், என் பிள்ளையுடைய கண்ணை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்க்க வச்சிருந்துருக்கும் போது 1/2 மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு கண்ணை கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ எல்லா மக்களும் பார்த்தீர்களா, என் பிள்ளையுடைய கண்ணை வெண்மையா இருக்கிறத பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த கருவெளி வந்ததுங்களாம். காலை 8 மணி. படுக்கையில் இருந்த மேரியின் உடலில் திடீரென நடுக்கம் ஏற்பட்டது. சில நிமிடங்களில் எழுந்து வெளியே வந்த அவர் தனது கண் பார்வையை மாதா திரும்ப தந்துவிட்டதாக அறிவித்தார். கூடியிருந்தவர்கள் இந்த காட்சியை நேரில் பார்த்தனர். பக்தியில் பரவசமடைந்தனர். அன்று முதல் மேரியை மாதாவின் மறுவுருவமாக பார்த்தனர் மக்கள். ஆனால் அதையெல்லாம் கடந்து அடுத்த 5 வருடங்களுக்கு ஓர் அதிசய நிகழ்வு அரங்கேறப் போவது கூடியிருந்தவர்களுக்கு தெரியாது. ஏறக்குறைய 10 வருடங்கள் ஆரோக்கிய மேரி படுத்த படுக்கையில் தான் இருந்திருக்கிறார். அவர் எழுந்து நடப்பார் என்கிற நம்பிக்கையும் அவரது குடும்பத்திற்கு இல்லை. ஆனாலும் மாதா தனக்குள் வந்துவிட்டதாக கூறி திடீரென எழுந்து நடந்தார் ஆரோக்கிய மேரி. ஊர் மக்கள் அனைவருக்கும் மாதாவின் மறு உருவமாக மாறி போனார் அவர். திருச்சியை சேர்ந்த ஆரோக்கிய மேரி கடந்த 5 வருடங்களாக மாதா தனக்குள் இருப்பதாக கூறி தன்னை தேடி வருபவர்களுக்கு அருள் வாக்கு சொல்கிறார். தேடி வரும் பக்தர்கள் அவரை முழுமையாக நம்புகின்றனர். நமது குழு அங்கே தங்கியிருந்த 1 வார காலம் அவர் படுக்கையை விட்டு எழவில்லை. அவர் எழுந்து நடக்கும் ஒரே தினம் சனிக்கிழமை. படுத்த படுக்கையாக கிடந்த ஆரோக்கிய மேரிக்கு இழந்த கண், கை, கால், பேச்சு என அனைத்தும் மாதாவின் அருளால் மீண்டும் கிடைத்து விட்டதாக ஊர் மக்கள் முழுமையாக நம்பினர். இந்த அதிசய நிகழ்வோடு சேர்த்து தனக்கு மேலும் 4 சக்திகளையும் மாதா வழங்கியதாக கூறியிருக்கிறார் மேரி. நோய்களை குணப்படுத்துவது, தீய சக்திகளை விரட்டுவது, சூன்யங்களை எடுப்பது, எதிர்காலத்தை கணிப்பது ஆகியவையே அந்த 4 சக்திகள். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்து வரேன். இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் ஃபோனில் வந்து அம்மாட்ட பேசியிருக்கேன். எனக்கு இந்த குதிங்கால் வலி இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி ஜெபிக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் மற்றபடி என்னோடய குடும்பத்தில் கடன் பிரச்சனை அதெல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி ஜெபிக்கும்போது
அவங்க வந்துட்டு ஃபோன்லேயே ஜெபிப்பாங்க. ஜெபிச்சு அதிலே வந்துட்டு எனக்கு நல்ல தீர்வு கிடச்சிருக்கு. எனது மகன் வந்து ஒரு சாதாரண ஒரு 5 அடி திட்டிலேருந்து கீழே விழுந்தது தான். விழுந்து கை எந்த சுகமும் கிடையாது. நானும் ஒரு 4-5 இடத்துல போயிட்டு கட்டி பார்த்தோம். ஆஸ்பத்திரி கூட போய் பார்த்தோம். எந்த ஒரு சுகமும் தரல. டாக்டரே முடியாது அப்படின்ட்டாங்க. கடைசியில் இங்கே வந்துட்டு அருமருந்து எடுத்து தடவி கடைசியில் என் பொண்ணுக்கு இப்போ கை நல்லாவே நீட்டாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. மாதத்தின் முதல் சனிக்கிழமை மட்டும் தன் மீது மாதா இறங்கி அனைவரது கஷ்டங்களையும் போக்க இருப்பதாகவும் தெரிவித்தார் மேரி. ஆனால் அதில் ஓர் அதிர்ச்சி செய்தியும் அடங்கியிருந்தது. மாதா இறங்கும் ஒரு தினம் மட்டுமே ஆரோக்கிய மேரியால் எழுந்து நடக்க முடியும். மற்ற தினங்களில் பழையபடி படுத்த படுக்கைதான். மாதா வர நேரம் மட்டும்தான் என்னை எழுப்பி நடக்க வைப்பாங்க, நடக்க வைப்பாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட நிற்க வைப்பாங்க, நடக்க வைப்பாங்க, பேச வைப்பாங்க. அவங்க என்னை விட்டுட்டு போன பிறகு எனக்கு எந்த ஒரு செயலுமே இருக்காது. அவங்க என்ன சொன்னாங்கிறது கூட எனக்கு தெரியாது. 2007 நவம்பர் 3ஆம் தேதி தொடங்கிய இந்த அருள் சொல்லும் வழக்கம் நாட்கள் ஆக ஆக சுற்று வட்டாரங்களில் பிரசித்தியானது. மாதத்தின் முதல் நாளில் எழுந்து நடந்து அருள் சொல்லும் ஆரோக்கிய மேரி மற்ற தினங்களில் தன்னை பார்க்க வரும் பக்தர்களுக்கு படுக்கையில் இருந்தபடி ஆசி வழங்குவார். உடல்நிலை சரியில்லாதவர்கள், கண் பார்வை செவிதிறன் குறைபாடு உள்ளவர்கள் என பலரும் மேரியை தேடி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நாங்கள் பாம்பேல இருந்து வரோம். எங்க மாமியார் வந்து முதல் தடவை வந்துட்டு வந்திருக்காங்க. நாங்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த குடிப்பழக்கத்தினால வாய்விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் அனுபவிச்சு இங்க வந்ததுக்கு அப்புறம் சரியாகணும்னு பிரார்த்தனை பண்றோம். கடந்த 4 வருடங்களாக இவர் ஒருவேளை உணவு மட்டுமே எடுத்துக் கொள்கிறார். மற்ற நேரங்களில் வெறும் தண்ணீர் மட்டுமே. இரவு தூங்குவதும் கிடையாது. விடியற் காலை மட்டும் 2 மணி நேரம் கண் அயர்கிறார் ஆரோக்கிய மேரி. இவரை பார்க்க வருபவர்கள் தரும் அதிகபட்ச காணிக்கை புடவையும் டீத்தூளும் மட்டுமே. ஆரோக்கிய மேரி வாழ்வது ஒரு சிறிய குடிசை வீட்டில்தான். தற்போது அவரது வீட்டின் அருகே ஒரு தேவாலயம் கட்டப்பட்டு வருகிறது. மேரியின் மீது நம்பிக்கை வைத்துள்ள பலரின் முயற்சியால் அந்த ஆலயத்தின் கட்டிட வேலை முடியும் நிலையில் இருக்கிறது. இந்த கோயில் கட்டுறதுக்கு 2 பில்லர் மட்டும் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க. நான் வந்து பார்க்கும்போது சரி இது பில்லர் போடுறாங்களே, சரி நம்மளும் ஏதாவது முடிஞ்சது செய்யலாம்னு சொல்லிட்டு வரும்போது தான் கொஞ்சம் எங்களால் முடிஞ்சது எல்லாம் கொஞ்சம் காணிக்கையெல்லாம் கொடுத்து டொனேஷன் கொஞ்சம் வசூல் பண்ணி ஒரு சின்ன ஆலயமாக கட்டலாம்னு சொல்லி நாங்கள் அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தோம். 4 வருடங்களாக இவரை பார்த்து சென்றவர்கள் லட்சத்திற்கும் அதிகம். ஒருமுறை பிளெயின் சாரி கட்டியிருந்தாராம் மேரி. படுக்கையிலிருந்து எழுந்து பார்த்தால் அந்த புடவையில் இயேசுவின் படங்களும் மாதாவின் படங்களும் இருந்தனவாம். இதை நேரில் பார்த்தவர்களும் இருக்கிறார்களாம். அந்த புடவை வந்துட்டு நான் எடுத்து வச்சிருந்த தீபாவளி அப்போ அதை வந்து நியூ இயர் அன்னைக்கு நான் கட்டிட்டு சர்ச்சுக்கு போனேன். போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ அந்த கடவுளோட பாடல் எல்லாம் அதுல பிரிண்ட் ஆயிருந்தது. இன்று சனிக்கிழமை. காலை முதலே மக்கள் கூட்டம் கோனேரிப்பட்டியை நோக்கி வரத் துவங்கிவிட்டது. அருகில் உள்ள வயல்களிலும் மக்கள் குழுமினர். பொங்கல் வைத்தல் போன்ற வேண்டுதல்களையும் அங்கேயே நிறைவேற்றினர். தற்போது படுக்கையில் இருக்கிறார் மேரி. உள்ளே சென்று சிலர் அவரை பார்த்து திரும்புகின்றனர். மேலும் பலர் மாதா அவர் மீது இறங்கிய பின்னர் பார்ப்பதற்காக காத்திருக்கின்றனர். கூட்டத்தில் பக்திக்கும் பரவசத்திற்கும் குறைவில்லை. அந்த நேரத்தில் மேரியிடம் வந்து பலன் பெற்ற பல சாட்சிகள் மக்கள் முன்பு பேச அழைக்கப்பட்டனர். வரிசையாக வந்த பலர் தங்கள் அனுபவங்களை புதியவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். குழந்தை இல்லாம 7 வருஷமா இருந்தா. 7 வருஷமா மாதாட்ட வந்து கேட்ட அவங்க அருமருந்து எடுத்து குடிச்சாவே குழந்தை பாக்கி தராங்க. என் வயலில் வந்து ரொம்ப தீஞ்சு போய் நடவெல்லாம் கருகி போயிருந்தது. ஏசின் அருமருந்து ஜெபம் பண்ணி வாங்கிட்டு போய் வயலில் மருந்தோட கலந்து தெளித்தேன். பிரமாதமான வெள்ளாமை அறுத்து எடுத்தேன். அதுலேருந்து ஒரு ஊழியக்காரனாகவே இருந்துகிட்டு இருக்கேன். சில மணி நேரங்களுக்கு பிறகு
படுக்கையிலிருந்த ஆரோக்கிய மேரியின் உடலில் நடுக்கம் ஏற்பட்டது. மாதா அவர் மீது இறங்க தயாராகிவிட்டதாக கூறி பரபரப்பானது கூட்டம். பயங்கரமான ஒரு நடுக்கல் கொடுத்துட்டு இருக்கும் போது எல்லாருமே பக்கத்துல இருக்கிறவங்களாம் அறிஞ்சுக்குவாங்க, அம்மா இறங்கிட்டாங்க. ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா உதறும், ஒரு ஜன்னி போட்டுருக்க மாதிரி உதறும். அப்ப அம்மா இறங்கிட்டாங்க. இவ்வளவு நேரம் படுக்கையில் நடக்க முடியாமல் இருந்தவர் திடீரென எழுந்து சர்வ சாதாரணமாக நடந்து வந்தார். கூட்டத்தை பார்த்து பைபிள் வசனங்களை உச்சரித்தபடி முன்னேறி வந்து கூட்டத்தின் நடுவே நின்றார். ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்ததால் அனைவருக்கும் ஒரே நாளில் அருள்வாக்கு கூறுவது கடினம். சில மாதங்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்த சிலரை வரிசையாக தானே அழைத்து அருள்வாக்கு சொல்கிறார் மேரி. மக்களும் தங்களது குறைகளையும் துன்பங்களையும் அவர் முன் வைக்கின்றனர், விடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில். நானே உன் தாய், உன் கற்பத்தை தொட வந்திருக்கிறேன். 5 வருடமாக என்னை ஏக்கத்தோடு இருக்கிறாயே. சில மணி நேரங்கள் மட்டுமே மாதா ஆரோக்கிய மேரியின் மீது இருப்பாராம். அப்போது நடக்கும் எந்த செயலும் அவருக்கு தெரிவதில்லை. படுக்கையில் இருந்தது மட்டுமே அவருக்கு நினைவில் இருக்கும். மாதா மாதம் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய மேரி உயிரோடு இருக்கப் போவது இன்னும் 1 ஆண்டிற்கு மட்டுமே. கடந்த 4 வருடங்களாக ஆரோக்கிய மேரியை தேடி வந்த கூட்டம் இந்த வருடம் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஆயிரமாய் மக்கள் ஆரோக்கிய மேரியை தேடி வந்தாலும் இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பது குடிசை வீட்டில்தான். பணம் எதையும் பக்தர்களிடம் இவர் எதிர்பார்ப்பதில்லை. இந்த வருடத்து இறுதியில் ஆரோக்கிய மேரி இறந்து விடுவார் என அவரது கணவரும் மகள்களும் நம்புகின்றனர். ஆனால் அதற்காக அவர்கள் கவலைப்படவில்லை. மாதத்தின் முதல் சனிக்கிழமை மட்டும் மாதா தன் மீது வந்து குறி சொல்வதாக கூறும் மேரியை தேடி வரும் மக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருக்கிறார்கள். 4 வருடங்களுக்கு முன்பு அருள்வாக்கு சொல்லத் துவங்கிய போதே ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை கூறியிருந்தார் ஆரோக்கிய மேரி. 5 வருடங்கள் மட்டுமே அவர் அருள்வாக்கு சொல்வார் என்பதுதான் அந்த செய்தி. 5வது வருடத்தின் இறுதியில் மாதா தன்னை விட்டு போய்விடுவார். அப்போது தனது உயிரும் தன்னை விட்டு போய்விடும் என்கிறார் ஆரோக்கிய மேரி. தொடக்கத்திலே மாதா சொல்லியிருக்காங்க, இந்த மகளை நான் 5 வருடம் தான் உங்களுக்கு கொடுப்பேன், அது 5 வருடத்துக்கு மேல நானே எனக்கு எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க. 5ஆம் வருடம் என் பிள்ளைக்கு ஒரு இறப்பு, அது நான் எடுக்க போறேன் என் பிள்ளைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 5வது வருடம் முடியும் நாள் நவம்பர் 3, 2012. இறந்த பின்னர் தன்னை எங்கே அடக்கம் செய்ய வேண்டும் என்பதையும் மேரி ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருக்கிறார். ஆரோக்கிய மேரியின் கூற்றுப்படி பார்த்தால் இன்னும் 9 தினங்கள் மட்டுமே அவர் அருள்வாக்கு சொல்வார். அதன் பின்னர் இறைவனடி சேர்வார்.